ஆயிங்க சொன்னங்களே என் புருஷன் என்னென்ன வேலை பார்த்துக்கிறாருன்னு தெரிஞ்சுங்க. என் புருஷன் தான் வீடியோ எடுக்குது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பேக்குன்னா என்னையும் என் புருஷன் மாதிரி எந்த பேக்கும் இருக்க மாட்டாங்க. ஏன் இருக்க மாட்டாங்கன்னா, எவன் கடன் வாங்கினான்னா வாங்கினான்னு தெரியாமல் எல்லாருக்கிட்டையும் போய் மூஞ்சடி வாங்கிக்கின்னு தேவையில்லாத வேலை மூக்கணும் வச்சுக்கின்னு அடிபட்டு மிதிப்பட்டு இப்போ தான் வந்து நூடுல்ஸ் ஆகி உக்காந்துக்கிறோம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்ன எங்கள் வீட்டுக்காரோடைய ஃப்ரெண்டு, அந்த ஆளுக்கு ஒரே பையன், எனக்கு மாரி அந்த ஆளுக்கு ஒரு பையன். நெல் அறுத்து காசு வீட்டில் வச்சுருந்தோம். அவங்க பையன் ஸ்கூலுக்கு கிளம்பாத்து போய் யூனிஃபார்ம் எடுக்க போய் 2 மாடிக்கு சந்தில் கீழே விழுந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் வீட்டில் இருக்கிற 20,000 கொண்டு போய் என் புருஷன் அந்த ஆளுக்கிட்ட கொடுத்துட்டாப்புல. ஏதோ ஒரு புண்ணியம் அவங்களுக்கு தராங்க தரல, நம்மக்கிட்ட இருக்குது அந்த நேரத்துக்கு ஆண்டவன் நம்மக்கிட்ட இருந்தது. நம்ம எடுத்து என்கிட்ட சொல்லாமல் எடுத்துமே கொடுத்துட்டாரு. நான் சண்டை போட்டேன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல, நெல் எடுத்து வச்சுருந்த காசை நகை முக வச்சுருந்த காசு ஆச்சுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த ஆள் வீடு விற்றாரு. அது அவ்வளோ செலவு அந்த பையனை காப்பாற்றி இப்போ நல்லா ஏதோ கொரியர் போடுறான். நான் பார்க்கல, எங்கள் வீட்டுக்கார் பார்த்துக்கிறாரு. பையன் நல்லா இருக்கிறான். ஆனால் நான் காசு கொடுத்தது என்ன இது வரைக்கும் அவங்க ஃபேமிலியே பார்த்து கிடையாது, புரியுதுங்களா? ஆனால் அந்த ஆளுக்கு நட்போட மகத்துவம் தெரில. ஒரு தப்பான வேலை பார்த்துட்டாரு. அதோட நாங்கள் விலகி இடையே வந்துட்டோம். காசு கொஞ்சம் நான் கொடுத்தது வாங்கிக்கினேன். கொடுக்கணும் ஏன்னு கேட்கவும் இல்லை, கொடுத்தது வாங்கிக்கினேன். நம்ம துஷ்டம் இருக்காண்டா தூரம் ஒதுங்கிக்கணும்ல. சரி, செம்ம வச்சுக்கூடாது. பிடிச்சிருந்தா ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள்.